நமது ஜெபம் டிவியில் மறுரூப நேரம். கவலைப்படாத, இன்னைக்கு கதவு தட்டி ஃபோன் பண்ணி உன்னை மிரட்டி கடன் கேட்கிற இந்த ஜனங்க இருக்கிறாங்க. நான் எல்லாம் மாற பண்ணுவேன். நீ பயந்துராத, நீ சோர்ந்து போகாத. உனக்கு நானே துணையா இருந்து உன்னை கடன் வாங்குறவனா இல்லை, கடன் கொடுக்கிறவனா மாற்றுவேன். இந்த காரியத்துக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, முறுமுறுக்காத, தர்க்கிக்காத, தேவ சமாதானத்தை நிறைஞ்சவனா இரு. ஆண்டவர்கிட்ட ஸ்தோத்திரத்தோட எல்லாம் தெரியப்படுத்து. Then the peace of God will guard your hearts and your minds so that you will not take crazy decisions. Highway Tabernacle Ministries presents Transformation Time every Thursday at 7:30 p.m. Don't miss it on Jebam TV. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். சரி, அந்த வசனத்தை அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ பிலிப்பியர் 4க்கு உங்கள் வசனங்களை திருப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 4லேருந்து 7 வரைக்கும் கூட வச்சலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். இப்போ பலவிதமான பாவங்களை நாம் அறிந்திருக்கிறோம். தேவன் வெறுக்கிற, அருவருக்கக்கூடிய பாவங்கள், விபச்சாரம், வேசித்தனம், கொலை, களவு, இப்படி நிறைய காரியங்களை நம்ம அறிந்திருக்கிறோம். இவைகளை ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. தேவன் அருவருக்கிறவைகளாய் இவைகளை காண்கிறோம். ஆனாலும் பழைய ஏற்பாட்டு நாட்களில் விசேஷமாய் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே அடிமைத்தனத்திலிருந்து அவருடைய ஆசீர்வாதத்துக்கு அழைத்து கொண்டு போகிற அந்த நாட்களில் ஆண்டவரை ரொம்ப வேதனைப்படுத்தின ஒரு பாவமாய் நாம் அங்கே பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு விரோதமான முறுமுறுப்பு. கர்த்தருக்கு விரோதமான முறுமுறுப்பு, அவருடைய ஊழியர்களுக்கு விரோதமான, கர்த்தர் நியமித்திருக்கிற ஊழியங்களுக்கு விரோதமான முறுமுறுப்பு, தர்க்கிப்பு. ஹல்லேலூயா. There were quarrels and there were arguments and there were grumbling and murmuring against the Lord himself and also against the servants of the Lord that the Lord had sent. Now, இந்த முறுமுறுப்பு எங்கெல்லாம் இருக்கோ தேவன் அந்த முறுமுறுப்பில் பிரியம் இல்லாதவராக, இன்ஃபேக்ட் ஆண்டவர் இந்த முறுமுறுக்கிற ஜனங்களை பார்த்து ஒரு கட்டத்தில் சொல்கிறார், இதற்கு மேலே இவர்கள்ட்ட வச்சு நாம் என்ன பண்ணுறது, இவர்களை இனி என் ஜனங்களாக இவர்கள் இருப்பதில்லை என்று ஆண்டவர் வெறுத்து ஒதுக்கி தள்ளுற அளவுக்கு கவனிங்க, அந்த முறுமுறுப்பு ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் மாறுகிறது. ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். murmuring, grumbling, complaining is something the Lord hates. அப்படி நான் சொன்னேன்னா அது மிகையாகாது. It is true. The Lord hates complaining and murmuring. Hallelujah. இப்போ இந்த murmur, இந்த complaint எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்தி அடையாத, நிறைவு இல்லாத, டிஸ்கண்டென்டடான ஒரு ஹார்ட்லேருந்து வருகிறது. எந்த ஹார்ட்ல நிறைவு இருக்குமோ, கண்டென்ட்மெண்ட் இருக்குமோ, திருப்தி இருக்குமோ, கர்த்தரை குறித்த விசுவாசம் இருக்குமோ, அந்த இருதயங்களில் இருந்து முறுமுறுப்பான, கம்ப்ளைண்ட் பண்றதான, நச்சு நச்சுன்ற வார்த்தைகள் வெளியே வராது.
அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். அல்லேலூயா. யாருடைய இருதயம் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். ஆனா யாருக்கு இந்த லூஸ் டங் இருக்குது, யாரு ஒரு ஃபிட் ஆஃப் ஃபியூரியில பயங்கரமா பேசிடுறது, யாரு கர்த்தரிடத்திலிருந்து எவ்வளோ நன்மைகளை பெற்றிருந்தாலும் வாய்களை திறந்த உடனே பொய்யும் புரட்டுமாக இல்லை குறை பேசுதலும் நியாயம் தீர்க்குதலுமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உள்ளம் தேவ பிரசன்னத்தினாலும் ஆண்டோடைய வார்த்தையினாலும் நிறையவில்லை. அவர்கள் வாழ்வில திருப்தியற்று இருக்கிறார்கள். அல்லேலூயா. நீதிமொழிகளை போட்டிருக்கு, தா தா என்று தருகிற சிலது உண்டு அப்படின்னு போடப்பட்டிருக்குது. அது எவ்வளோ கொடுத்தாலும் திருப்தி அடையாது, எவ்வளோ விழுங்கினாலும் அடையாத பாதாளம் அது போடப்பட்டிருக்குது. இட் வில் நாட் பி சாட்டிஸ்ஃபைட் அட் ஆல். அது தான் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுபோல இந்த இருதயம் தேவன் எவ்வளோ செய்தாலும் அதை குறித்து நினைவு கூறாமல் கொஞ்சம் கூட உணர்வில்லாததாக இருக்கக்கூடிய இதயம் தான் முறுமுறுக்கிறது. முறுமுறுப்பினால உனக்கு ஒரு நன்மையும் பிறக்காது. Not only you poison your soul, not only you grow, you become bitter in your spirit. Not only that, அதையும் தாண்டி என்ன நடக்குதுன்னா, you become a catalyst of bringing bitterness to the places around you, to the people around you. சில பேரை பார்த்தீங்கன்னா, அவங்க உங்க கூட ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் பேசிட்டு போனாலே, அவங்க யாரை குறித்துலாம் பேசினாங்களோ அவங்கள குறித்து உங்களுக்கு ஒரு பயங்கர பிட்டர்னஸ் வந்துடும். உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனையே இருக்காது. இல்லை நீ போகிற சர்ச்சை குறித்து, நீ பார்க்குற அந்த லீடர்ஷிப்பு குறித்து அப்படியே ஒரு செகண்டில் உன்னுடைய இவ்வளோ நாள் நீ வச்சிருந்த இமேஜ் எல்லாத்தையும் உடைச்சிட்டு போயிடுவாங்க. The respect you had for those people, the love that you had for them, it could be your own siblings also, your mother, father also, ஒரு செகண்ட்ல உடைச்சிட்டு போயிடுவாங்க. These people will never change. You only have to change. Hallelujah. ஸோ இந்த வசனத்தை, அந்த முறுமுறுப்பு இருக்கக்கூடாது, தர்க்கிப்பு இருக்கக்கூடாதுன்றதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சில ஆர்குமெண்ட்ஸ் வைக்கிறாரு. பிகாஸ் ஆஃப் these qualities that is in you, you are not supposed to do like that என்று வசனம் சொல்லுது. ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற அந்த ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா, God hates people who are murmuring. Are you all with me? அல்லேலூயா. என்னையோட வாழ்க்கை மாறிடணும், வாய் அடைக்கப்பட்டுடணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ இந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது நம்ம வாசிக்கலாம். வசனம் சொல்லுது, வசனத்தை பிடிச்சிட்டு உலகத்திலே பிரகாசிக்கிற சுடர்களை போல இருக்கிற நீங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன் வாயிலிருந்து கிரம்பிளிங், கம்ப்ளைனிங், நான்சென்ஸ் வரக்கூடாது அப்படின்னா, God has kept you as a light in darkness. எதுவுமே புரியுது நான் சொல்றது? அல்லேலூயா. ஒரு அழகான ஒரு கார்டன் வச்சுக்கோங்களேன். அந்த கார்டனோட நடுவில் ஒரு பெரிய லைட் போல் வச்சு, அந்த லைட் மேலே அழகான ஒரு லைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுதான் நீங்கள் அந்த மொத்த கார்டனுக்கும் நீங்கள் தான் அந்த சுடராக இருந்து லைட்டை கொண்டு வரீங்க. நீங்கள் இப்போ அந்த லைட்டு மேலே பிளாக் கலரோ ஏதோ ஒரு டார்க் கலர் பெயிண்ட் அடித்து, இல்லை நிறைய அழுக்குப்பட்டு குப்பைப்பட்டு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அது தர வேண்டிய பிரகாசத்தை தராது. இட் மைட் பி க்ளோயிங், but the use of that glowing is not found. அதோடைய வெளிச்சம் பிரகாசிக்க முடியாததுனால அது பிரயோஜனமற்று இருக்குது. வசனம் தான் சொல்லுது, முறுமுறுக்கிறவனாய் நீ காணப்பட்டால் உன் வாழ்வு அப்படிதான் இருக்கும், உன் வெளிச்சம் பிரகாசிக்காது. ஆனால் வேதம் என்ன நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது? உன் வெளிச்சம் மனுஷர் முன் பிரகாசிக்க கடவுது. அல்லேலூயா. ஸோ முதல் காரியம், why I am not to be a naysayer, number 1, you are called to be a light in the world. அல்லேலூயா. அந்த லைட்டோட ஃபியூவல் சோர்ஸ் எது? வேதம் சொல்லுது, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டிருக்கிறீர்கள். If you are a person with the word of God, இன்னியோட உன் நாவை அடக்கு. If you are a person with the word of God, இன்னியோட உன் உதடுக்கு ஒரு ஜிப்பை போட்டு மூடு. இன்னியோட, if you are a person filled with the word of God, you believe in the word of God, வசனத்தை பேசுவதை தவிர மற்றது எல்லாத்தையும் ஓரங்கட்டி தூக்கி போடு. மெயினா இந்த மாதிரி நீங்க புறம் கூறுதலையும், வஞ்சகம் பேசுவதையும், புரட்டு பேசுவதையும், அது மட்டும் இல்ல பிரிவினையை பேசுவதையும் தயவு செய்து ஸ்டாப் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இரண்டாவது விஷயம் என்ன போட்டிருக்கு பார்த்துக்கோங்க. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும்
தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு. 3 டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கு, நல்லா கவனிங்க. குற்றமற்றவர்கள், கபடற்றவர்கள், மாசற்ற பிள்ளைகள். இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்கு பாருங்க, அதை அப்படியே வசனம் காமிங்க. blameless, harmless, faultless. சொல்லுங்க பார்க்க. blameless, harmless and faultless. எப்படி சுத்தி பார்த்தாலும் இன்டர் லிங்க்டாக தான் இருக்கும், நிறைய மீனிங். குற்றமில்லாதவர்கள், ஆமன், எந்த விதத்திலும் நம்மை குறித்து கை நீட்டி ஒருவரும் குற்றம் சுமத்த முடியாதபடிக்கு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஆமீன். நம்ம ஃபால்ட்லெஸ், அதாவது நம்மளே தெரிந்தோ தெரியாமல் தவறுகளை இழைக்காதவர்களாய் இருக்கிற. ஃபால்ட்லெஸ்ஸாக இருந்தால் பிளேம்லெஸ்ஸாக இருக்க நிறையா உண்டு. ஃபால்ட்லெஸ்ஸாக இருந்தால் ஹார்ம்லெஸ்ஸாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. சார் ஆக மொத்தம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த எந்த டிஸ்கிரிப்ஷன்லையுமே நம்ம மூலமாக ஒரு இடர்பாடு, ஒரு நாசம், ஒரு தவறான ஒப்பீனியன் வரலாம் அப்படின்னு எங்கேயுமே பெர்மிஷன் கொடுக்கல. ஸோ என்னுடைய வார்த்தை, என்னுடைய ஜீவியம், என்னுடைய பேச்சு, என் பார்வை மற்றவங்களை உருவாக்கணும், கட்டணும், எழுப்பணும் அப்படின்னு இருந்தால் வசனம் சொல்லுது, உன் நாவிலேருந்து ஏன் இப்படி தவறானது வரக்கூடாது அப்படின்னா 3 காரியம் சொல்கிறாரு. நீ எப்படின்னா குற்றமற்றவர்களாய், மாசற்றவர்களாய், அது மட்டுமல்ல கபடற்றவர்களாய் நீங்கள் இருக்கணும். அப்படி இருக்கிறவர்களாய் இருப்பீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையிலேருந்து வாயிலேருந்து முறுமுறுப்புகள் வரக்கூடாது. இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸை சொல்லிட்டு அடுத்தது தான் அவர் சொல்கிறாரு, அப்படி இருக்கும்படிக்கு. எல்லாம் சொல்லுங்க, இருக்கும்படிக்கு. அல்லேலூயா. எப்படி இருக்கும்படிக்கு? ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களாக இருக்கும்படிக்கு. 2வது குற்றமற்றவர்களாக இருக்கும்படிக்கு. 3வது மாசற்றவர்களாக இருக்கும்படிக்கு. அல்லேலூயா. கடைசியாக கபடு இல்லாதவர்களாக இருக்கும்படிக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறீங்க? நீ எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள். அல்லேலூயா. ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார், ஒரு ஊழியத்தை, ஒரு வேலையை நம்ம கொடுக்கும் பொழுது நம்ம முறுமுறுப்போடு செஞ்சோம்னா, நான் சொல்கிறேன், அதனுடைய பலனை அடைஞ்சு தீர்த்தது போல. ஏன்னா your body is working, your mind is cursing, your mind is not connected. ஸோ என்ன ஆகுது, நீ அவ்வளோ செஞ்சுமே அதுக்கு பலன் இல்லை. எவ்வளோ ஆயிரங்களை தூக்கி கர்த்தருக்கு கொடுத்தாலும் உன் ஹார்ட்டில் கண்டென்ட்மெண்ட் இல்லாமல், ஜாய்ஃபுல்லாக கொடுக்காமல் நீ கொடுத்தீங்கன்னா அதனுடைய பலன் உனக்கு சேரப்போவது கிடையாது. அல்லேலூயா. ஸோ ரிமெம்பர், அவர் ஹார்ட் கண்டிஷனை ஆண்டவர் இங்கே பேசுகிறார். இஃப் யுவர் ஹார்ட் is pure, if your heart is faultless, harmless, அப்படின்னா உன் வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தை முறுமுறுப்பு இல்லாமல் தர்க்கிப்பு இல்லாமல் இருக்கும். நான் இதே ஆர்கியூமெண்ட்டை அப்படியே 4ஆம் அதிகாரத்தில் பிலிப்பியரில் கொண்டு பேசும்பொழுது இதுக்கு சொல்யூஷன் மாதிரி ஒரு காரியத்தை சொல்றார். எல்லாவற்றிலும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று உங்களுக்கு மறுபடியும் சொல்லுது. நான் இப்போ ஐ வாண்ட் யுவர் அட்டென்ஷன் ஆன் மீ. ஒன் சைட் இஸ் கிரம்பிளிங், one side is people complaining, one side is people making noise about ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை பெரியப்படுத்தி ஒண்ணுமே இல்லாமல் இருக்கிறது. ஒரு பெரிய தீயை கூட நல்ல 4 வார்த்தையை பேசி அணைக்க முடியும். ஒன்றுமில்லாத உன்னை காட்டு தீயை போலவும் உங்க வார்த்தையை மாற்ற முடியும். இப்படி ஒரு பக்கம் ஒரு சிலர், இன்னொரு பக்கம் என்ன வந்தாலும் ஸ்தோத்திரம் செலுத்தி, நன்றி செலுத்தி, மன மகிழ்ச்சியோட, கவலையெல்லாம் மறந்து தங்களுடைய வேலைகளை செய்து கர்த்தருக்கு ஊழியம் செய்து இப்படி இருக்கிறவர்கள் ஒரு பக்கம். வேதம் இங்கே சொல்லுது, நீங்கள் முதல்ல மன மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், உண்மையாக தேவனிடத்தில் ரட்சிப்பை பெற்றிருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய அடையாளம் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய மன மகிழ்ச்சியும் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய மன அமைதியும். The peace and the joy that is from the Lord should be an identity in you. அல்லேலூயா. நீதிமான் பதறான், விசுவாசி பதற மாட்டான். அல்லேலூயா. அவன் அந்த ஆழமான தண்ணீரை போல, ஆழ்கடலினுடைய ஆழத்தின் தண்ணீரை போல, அலை அடிக்கிறதையோ புரள்வதோ எதுவுமே தெரியாது. இட் வில் பி ஸ்டில். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அப்படி வைத்திருப்பார். ஆண்டவர் நீங்க கேட்கறது அதுதான், உன்னுடைய உலகத்துல சமாதானம். அப்போ அவர் சொல்றது சந்தோஷமா இருங்கள். மெயினா சொல்ற, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள்.
Your wife is not good, your husband is not good, okay, understandable. Your boss is not good, your situation is not good, okay, we understand. I mean, your salary is not enough, your commitments are more, that is understandable. Maybe all these things are bringing misery and unhappiness to you, understood. But the word of God clearly says, கர்த்தருக்குள் நீ சந்தோஷமா இரு. இங்க எங்கேயுமே உனக்கு சந்தோஷம் கிடைக்கலனாலும் அவரோட பிரசன்னோன்னு வந்துட்டீங்கன்னா சந்தோஷம் நிறைவாய் உண்டு. கர்த்தருக்குள் சத்தமா சொல்லுங்க, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வசனம் என்ன சொல்றதுன்னா, உங்கள் சாந்த குணம் மனுஷர் முன் தெரிவதாக. உங்கள் சாந்த குணம் மனுஷர் முன் தெரிவதாக. இப்போ இதே பிலிப்பியர் 2 அந்த நம்ம வாசியம் 14-15 அதோட கனெக்ட் பண்ணி பாருங்களேன். கபடற்றவர்களாய் குற்றமில்லாதவர்களாய். அப்போ அந்த வெளியே தெரிய வேண்டியது, நீ ஒரு சுடரை போல பிரகாசிக்கிற, இதெல்லாம் காண்பிச்சுட்டு ஒரு வார்த்தை அழகா சொல்றாரு, உங்கள் சாந்த குணம். இந்த சாந்த குணம் எங்கிருந்து வரும்னு நினைக்கிறீங்க? அந்த சாந்த குணம் எங்கிருந்து வரும்? நான் சொல்றேன், it is a character of Jesus. Hallelujah. It is what? It is a characteristic trait of Jesus. அவருடைய சுவாபம், அவருடைய தன்மையில ஒன்று, அவர் சாந்த ஸ்வரூபி. ஹல்லேலூயா. அந்த சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாக சொல்லிட்டு, he is not denying that you will not have any problem. The word of God ல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது உனக்கு பிரச்சனை இருக்காது, போராட்டம் இருக்காது, நீ ஃபேக்கா நடிச்ச உலகத்தை ஏமாத்துன்னு சொல்லவே இல்லை. அவர் கர்த்தருக்குள் நீ சந்தோஷமா இரு, சாந்தத்தோட இரு. ஒரு சின்ன அப்படி அவனை கொளுத்தி போட்டால் பத்திட்டு எரிஞ்சிருவான், அவனை என்ன வேணால் மேனிப்புலேட் பண்ணலான்னு எல்லாரும் உன்னை தூக்கி பந்தாடுறதுக்கு இடம் கொடுக்காத, ஜாக்கிரதையாக இரு அபவுட் பீப்புள் பிளேயிங் வித் யுவர் எமோஷன்ஸ். அதெல்லாம் சொல்லிட்டு நமக்கு கடைசியாக ஒரு சொல்யூஷன் சொல்லி கொடுக்குறாரு. எல்லாவற்றையும் குறித்து, எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாவற்றையும் குறித்து சத்தமாக சொல்லுங்களேன், எல்லாவற்றையும். அந்த எல்லாவற்றையும் அடங்காததே இல்லை. வாட் எவர் இட் இஸ் பி, எல்லாவற்றையும் குறித்து ரொம்ப அழகாக சொல்ல, ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பங்களினாலும் வேண்டுதலினாலும். திருப்பி அங்கேயும் முறுமுறுப்போட, அழுகாட்சியோட, கண்ணீரோட, திட்டுதலோட இல்லை, ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பங்களினாலும் வேண்டுதலினாலும் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். So now Apostle Paul, the word of God is not denying our problems. It is there, our problems are there. But how do we overcome? அதான் வேதத்தோட அழகு. இதை எப்படி நீ ஜெயிப்ப, இதை எப்படி நீ வெற்றி கண்டு வெளியே வருவ, அதுக்கு தான் இவ்வளவு சொல்றாரு. முறுமுறுப்பு இல்லாமல், தர்க்கிப்பு இல்லாமல் எல்லாத்தையும் செய், சாந்தத்தோடு செய். நீ உலகத்துக்கு ஒளின்றது மறந்துடாது. இந்த மோஸ்ட் irritable family situation also, you are still God chosen light. அதை மறந்துடாத. அங்க இருக்கிற முள்ளுல ஒன்னா மாறிடாது. மலர் முள்ளா மாறது ஈஸி, முள்ளு மலரா மாறதான் ரொம்ப கஷ்டம். உனக்கு எவ்வளோ டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ல இருந்தாலும் டோன்ட் ட்ரை டு பிகம் a Roman in Rome there. Hallelujah. Your uniqueness is the light that God has given you. அந்த லைட்டை ஷைன் பண்ற ஒரு மனுஷனார். Hallelujah. அப்பதான் சொல்ல, சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. ஆமென். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் கூட ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பங்களினாலும் வேண்டுதலினாலும் கர்த்தருக்கு என்ன பண்ணுமா, தெரியப்படுத்தினா போதும். ஜஸ்ட் இன்ஃபார்ம் ஹிம், மீதி எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்வா. இப்போ அந்த 7வது வசனம் வாங்கல, 4:7. இப்போ எல்லாரும் சேர்ந்து சத்தமாக இதை வாசிக்க போகிறோம். எல்லாம் சேர்ந்து சத்தமாக வாசிங்களேன். இப்படி நம்ம பண்ணோம்னா என்ன நடக்கும்? அப்பொழுது வாசிங்களா, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். இப்போ நான் வாசிக்கிற மாதிரி வாசிக்கணும் நீங்கள். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளும் கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். And the peace of God which transcends all understanding will guard your hearts and your minds in Christ Jesus. Now remember, it doesn't say it will change everything in your life. Are you all with me? The word of God is not saying overnight you are going to see a change. Tomorrow all your debts will go off. Day after tomorrow your family will reconcile. I mean, this night itself something is about to happen. அதுவும் நடக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. பட் the word of God என்ன சொல்லுது அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ள உன் இருதயத்தையும் சிந்தையும் அந்த சமாதானம் காத்துக்கொள்ளும். அப்படின்னா நான் என்னன்னு சொல்ல வரேன்,
இன்றைக்கி நீங்கள் வெளியே இருந்து போனோன்னா ஒருத்தன் கால் பண்ணி, மச்சான் உனக்கு இப்படி ஆயிடுச்சாமே, கேள்விப்பட்டேன், ஏன்டா உனக்கு மட்டும் இப்படி ஆகுது, கோயிலுன்னு போறியே அப்படின்னப்போ என்ன நைட்டும் அன்றைக்கி நைட்டு கூட உனக்கு ஜெபம் பண்ண தோணாது. கரெக்ட் தானே? வீட்டுக்கு போனோடனே வீட்டில் இருக்க சிச்சுவேஷனை சொல்லி உங்கள் அம்மாவோ கூட பிறந்தவங்களோ எவனோ ஒருத்தர் 4 கேள்வி கேட்டவனுக்கப்புறம் வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் ப்ரேயிங்? இவ்வளோ உத்தமனாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? சில நேரம் என்னாகும், சிந்தை அப்படியே மாறுபட்டுரும். இப்போ எதுவுமே மனுஷனே வேணான்னு வச்சுக்கோங்க, நம்மளோட சொந்த நீதி இருக்குல்ல மைண்டில், அதுவே 10 நிமிஷம் தனியாக உட்காந்து யோசினாலே உனக்கு இருக்காக்கிடும். உன் மைண்ட் மட்டும் ஆக்கியபைடாக இல்லை, அலோனாக இருந்துச்சு அப்படின்னா யூ வில் கோ நட்ஸ் அண்ட் கிரேசி. அதில் மெயினாக என்ன அப்படின்னா இந்த மாதிரி எண்ணங்கள், தாட்ஸ் ஆஃப் டிஃபீட்டட்னஸ், தாட்ஸ் ஆஃப் வர்த்லெஸ்ஸான திங்கிங்கு, சின்ஃபுல்லான திங்கிங், இதுக்குள்ளே உங்களை தள்ளி கொண்டே இருக்கும். ஆனால் வசனம் சொல்லுது சூழ்நிலை மாறுன்றது அப்புறம் முதல்ல உன்னை முழுமையாக காத்துக்கொள்றதுக்கு தேவ சமாதானம் வேணும். அல்லேலூயா. 10 பேர் 10 மாதிரி பேசினாலும் அந்த நேரத்தில் தேவ சமாதானம் உன் இருதயத்தில் மனசில் பேசிகிட்டே இருப்பார் ஆவியானவர். கவலைப்படாத, இப்படி பேசுகிற ஜனத்துக்கு முன்னாடியே உன்னை நான் உயர்த்துவேன். கவலைப்படாத, இன்னைக்கு கதவு தட்டி ஃபோன் பண்ணி உன்னை மிரட்டி கடன் கேட்குற இந்த ஜனங்க இருக்கிறாங்க, நான் எல்லாம் மாற பண்ணுவேன். நீ பயந்துராத, நீ சோர்ந்து போகாத, உனக்கு நானே துணையாக இருந்து உன்னை கடன் வாங்குறவனா இல்லை கடன் கொடுக்குறவனா மாற்றுவேன். நான் சொல்கிறேன், இந்த காரியத்துக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, முறுமுறுக்காத, தர்க்கிக்காத, தேவ சமாதானத்தை நிறைஞ்சவனா இரு, ஆண்டவர்கிட்ட ஸ்தோத்திரத்தோடு எல்லாம் தெரியப்படுத்து. தென் த peace of God will guard your hearts and your minds so that you will not take crazy decisions. Are you all with me? So that you will not be manipulated by people for their whims and fancies. Are you all there with me? You will be strong and solid as a rock. You shall not be moved in your spirit. And the Lord will uplift your spirit. He will set you ablaze with His Holy Spirit so that you will know what His perfect will is. You will be at peace at all times. Hallelujah. So anal inniki it all starts with having a heart full of contentment. It all stems up with a heart which is filled with the word of God. That's what I want to end up with today. எந்த இருதயம் ஆவின் தேவனுடைய வசனங்கள் நிறைஞ்சு இருக்குதோ அந்த இருதயம் திருப்தி அடைந்ததாக இருக்கும், சலனப்படாது, சஞ்சலப்படாது. அந்த இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் தாறுமாறாக இருக்காது. ஸோ இன்னைக்கு if you want to overcome all of these things, simple method, வசனத்தினால வாழ்க்கை நிறைக்க ஆரம்பி. வசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரத்தோடு கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். பாருங்க, வசனம் சொல்லுது, கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீரத்தினுடைய அளவில், அதாவது இந்த ஸ்பேன் ஆஃப் ஹிஸ் லைஃப், யார் ஒரு முழத்தை கூட்ட முடியும், குறைக்க முடியும்? காலையில பூத்து மாலையில மடிந்து போகிற பூவுக்கு புல்லுக்கு கர்த்தர் இவ்வளோ செய்ய வல்லவராக இருந்தா உங்களுக்கு செய்யாமல் இருப்பது எப்படி? சாலமோன் தன்னுடைய சர்வ மகிமையிலும் உடுத்தீராத அழகான ஆடைகளை இந்த பூவுக்கு உடுத்து வைப்பார் என்றால் உங்களை போஷிப்பது அதிக நிச்சயம் அல்லவா?